வியூகம்ல ரொம்ப பிடிச்சதே வந்து டைம் அண்ட் வேல்யூ ஃபார் டைம். ஸோ டைம் அண்ட் வேல்யூ ஃபார் டைம் மீன் பண்ணுறது என்னன்னா, முதல்ல அவங்க நம்மளுக்கு டைமுக்கான கான்செப்டை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் முத்துக்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது என்ன கேட்டார், அந்த சொல்யூஷன் டிரைவ் எழுத போகும்போது உங்களால் 1 lakh நம்பர்ஸ் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 1 to 1 lakh டைம்ஸ் எழுதணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஐசே 3-4 days கூட ஆகலாம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதணும். நான் அதை செகண்ட்ஸில் பண்ணா அப்படின்னு நான் அது வரைக்கும் அத்தனை யோசிச்சது இல்லை. அவர் சொல்லவும் என்னோட வேல்யூ ஆஃப் டைமை நான் புரிய ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு என் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வேல்யூடாக இருக்கு. ஸோ சொல்ல போனால் நான் ஒரு 1 to 3 ஒரு ரிப்போர்ட்டுக்கும் நான் எவ்வளோ டைம் எடுத்துப்பேன்னா, மிஞ்சி போனால் ஒரு 2-3 minutes நான் சொன்னது கூட சம்டைம் 5-10 minutes ஆகும். இன்னைக்கு எனக்கு டிஜிட்டலாக ஒரு அல்காரிதம் செட் பண்ணி எனக்கு இப்படி தான் வேணும், ஒரு ரிப்போர்ட்டும் நான் சொல்கிற அல்காரிதத்தில் ஃபீல் பண்ணணும், பேஷண்ட்டுக்கு ரியல் டைமாக ஷேர் ஆகணும் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சாரு. எல்லா சொல்யூஷன்ஸையும் நான் மீட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் ஹோலிஸ்டிக்காக நீங்கள் இதெல்லாம் செய்யணுன்றதை எனக்கு அவங்க கைட் பண்ணி கம்ப்ளீட் A to Z சொல்யூஷனை ட்ரைவ் பண்ணாங்க. சொல்ல போனோம்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பண்ண எல்லார்ட்டையும் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு ஐடியா வரும், ஆனால் அது அந்த எண்டு ப்ராடக்ட் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் வியூகம் சொல்யூஷன் ஒரே ஒரு குட் திங் என்னன்னா, நம்ம சொல்லிட்டு வெளில வருவோம், பார்த்தா மறுநாளோ 2 நாளைக்குள்ள அந்த சொல்யூஷன் நம்ம கையில் வந்து ஒரு வீடியோவாக வரும். அந்த ஒர்க்கபுளாக வித்தின் அ வீக் ஆர் வித்தின் அ மந்த்குள்ளே வந்து ரொம்ப ஹாப்பி. யூஸ்வலி இதுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணணும். இவர் அந்த டீமோட ஒர்க் பண்ணுறாரு. ஐம் ஹாப்பி வித் த டீம் எஃபர்ட் ஆஃப் வியூகம்.